இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஆங்குலர்னா என்ன? அ ஆங்குலரோட ஃபைல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? அ ஒரு ஃபைலும் என்ன வேலை பாக்குது? அப்புறம் அ ஆங்குலர்ல டேட்டா பைண்டிங்னா என்னன்னு பார்க்க போறோம். ஓகே. ஃபர்ஸ்ட் சைட்ல என்னன்னா, இப்போ வந்து ஆங்குலர வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணலாம். ஆல்ரெடி அ நம்ம நண்பர் ஜோயல் ஜாக்சன் வந்து வீடியோ போட்டிருக்காரு. அந்த வீடியோவ போய் பார்த்துட்டு வாங்க. பார்த்துட்டு வந்துட்டு இந்த வீடியோவ கன்டின்யூ பண்ணுங்க. அதில அவரு தெளிவா சொல்லியிருப்பாரு. எப்படி இன்ஸ்டால் பண்றது? எப்படி செட்டப் பண்றதுன்னு. Node.js. இந்த Node.jsஐ இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் அந்த வீடியோலேருந்து இந்த வீடியோ வந்துருங்க. அந்த வீடியோ ஃபுல்லா பார்க்கணும்னு அவசியம் இல்ல. அதில இருக்கிற மிச்ச ப்ரொசீஜர்லாம் நான் இங்கேயே ஃபாலோ பண்ணுவேன். Node.jsஐ இன்ஸ்டால் பண்ணிட்டு இங்க வந்துருங்க. ஓகே. இப்போ என்னோட கமெண்ட் ப்ராம்ப்ட்ட ஓப்பன் பண்ணிக்கிறேன். என் சிஸ்டம்ல இருக்கிற விண்டோஸோட கமெண்ட் ப்ராம்ப்ட்ட ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ ஆம், ஆ இப்போ வந்து நம்ம அந்த வீடியோவ பார்த்துட்டு வந்துட்டீங்களா? இப்போ அந்த Node.jsஐ இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க. நம்ம சிஸ்டம்ல இன்ஸ்டால் ஆயிருக்கான்னு செக் பண்றேன். என்ன வெர்ஷன் இன்ஸ்டால் ஆயிருக்குன்னு செக் பண்றேன். நோட் வெர்ஷன். ஆ என் சிஸ்டம்ல வெர்ஷன் 22.17.1 அதான் இருக்கு. உங்க சிஸ்டம்ல என்ன இருக்கோ அத காட்டுங்க. அடுத்து வந்து என்பிஎம் வெர்ஷன். இத செக் பண்றேன். என்பிஎம்னா என்னன்னா, நோட் பேக்கேஜ் மேனேஜர். அதான் என்பிஎம். இங்க என்பிஎம்மோட வெர்ஷன் செக் பண்றேன். உங்களுக்கு ஒரு வெர்ஷன் வரும். ஆ என் சிஸ்டம்ல இந்த வெர்ஷன் இருக்கு. இது வந்திருக்கு. ஓகே. ஆங்குலரோட மாடியூல்ஸு இன்ஸ்டால் பண்ண போறோம். ஆங்குலர இன்ஸ்டால் பண்ண போறோம் இப்போ நம்ம. அதுக்கு நம்ம என்ன கமாண்ட் யூஸ் பண்ண போறோம்னா, என்பிஎம் ஐ ஐனா இன்ஸ்டால். என்பிஎம்னா நோட் பேக்கேஜ் மேனேஜர் இன்ஸ்டால் டேஷ் ஜி ஃபார் குளோபல். ஓகேவா? அட் த ரேட் ஆஃப் என்ன இன்ஸ்டால் பண்ண போறோம்? ஆங்குலர். ஆங்குலர் ஸ்லாஷ் சிஎல்ஐன்னா என்னன்னா கமாண்ட் லைன். இத நான் இப்போ போட்டேன்னா, இங்க லோட் ஆகும். தெரியுதா உங்களுக்கு? லோட் ஆகுதா? இதே மாரி உங்களுக்கு லோட் ஆகும். ஓகே. இப்போ வந்து ஆ 338 பேக்கேஜ் வந்து 3 நிமிஷம் எடுத்துக்கிச்சு இன்ஸ்டால் பண்ண. உங்களுக்கு செகண்ட்ஸ்லயே இறங்கியிருக்கும். நெட்வொர்க் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கீங்களா பாருங்க. நெட்வொர்க் கனெக்ட் ஆகலன்னா, ரொம்ப நேரம் லோட் ஆகிட்டே இருக்கிற மாரி காட்டும். ஏதாவது இன்டர்நெட் கனெக்ட் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? இப்போ வந்து ஆ ஆங்குலர் நம்ம இருக்கான்னு பார்க்குறோம். என்ஜி வெர்ஷன். என்ஜினா எதுவும் இல்ல. ஆங்குலர். இங்க ஆங்குலர்ன்னு இருக்கா? அந்த ஆங்குலர்ல ஏக்கு அப்புறம் என்ஜின்னு இருக்கா? அந்த என்ஜிய தான் இவங்க கமாண்டா யூஸ் பண்ணியிருக்காங்க. சா கொஞ்சம் கேட்க நல்லா இருக்கே, சின்னதா இருக்கே அப்படின்னு. என்ஜினா இல்ல. ஆங்குலரோட வெர்ஷன். அதான் இங்க கமெண்ட். இப்ப ஆங்குலர் இருக்கு என்கிட்ட. அடுத்து நான் என்ன பண்ண போறேன்னா, ஆ ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ண போறேன். என்னோட ஃபைல் மேனேஜருக்குள்ள போறேன். என்னோட சி டைரக்டரிக்குள்ள போயிட்டு, நான் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்றேன். ஃபோல்டர் பேரு ஜெய் லேர்னிங். விஜய் லேர்னிங்ன்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இந்த ஃபோல்டர் நான் எங்கே கிரியேட் பண்ணியிருக்கேன்னா, சி டைரக்டரியில கிரியேட் பண்ணிருக்கேன். அப்போ சி டைரக்டரிய வந்து கமாண்ட் ப்ராம்ப்ட்ல நான் ஓப்பன் பண்றேன். சி டப் டபுள் கோலன் இந்த மாரி வச்சுட்டேன்னா, சி டைரக்டரி ஓப்பன் ஆயிரும். என்டர் கொடுத்தேன்னா சி டைரக்டரிக்குள்ள வந்துட்டோம். இப்போ சிடி இப்போ நான் அந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணணும். இப்போ லேர்ன் விஜய் தான் நம்ம கிரியேட் பண்ண ஃபோல்டரு. எப்பளோ ஒண்ணுமே இல்ல. இப்போ இத வந்து ரைட் கிளிக் பண்ணி காப்பி பாத் கொடுத்துட்டு, இங்க வந்து சிடி பக்கத்துல வந்து நான் பண்ண அந்த கிரியேட் பண்ண ஃபோல்டரோட பாத்த வந்து காப்பி பண்ணி இங்க பேஸ்ட் பண்ணணும். இப்போ அந்த ஃபோல்டருக்குள்ள போயிட்டோம் நம்ம இப்போ. இந்த ஃபோல்டருக்குள்ள நான் ஒரு ஃபைல் கிரியேட் பண்ண போறேன். ஃபைல் ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ண போறேன். அதுக்கு நான் என்ன பண்ண போறேன்னா, என்ஜி என்ஜினா என்ன? ஆ ஆங்குலர் நியூ ஆங்குலர் நியூ ஒரு புதுசா ஒரு ஆ ஃபோல்டருக்கு உள்ள உள்ள அந்த விஜய் லேர்னிங்க்குள்ள இன்னொரு ஃபோல்டர் கிரியேட் பண்ண போறேன். அந்த ஃபோல்டருக்குள்ள ஃபைல்ஸ் வரப்போகுது இப்போ. என்ஜி நியூ தல பத்தி இடி வைக்கிறேன். இப்ப நான் என்டர் கொடுத்தேன்னா,
எனக்கு வந்து இந்த மாரி கேட்குது. இது நமக்கு தேவையில்ல. என் எஸ்ஸா நோவான்னு கேட்குது. என்ட்ரு கொடுத்தா ஆட்டோமேட்டிக்கா நோன்னு அது எடுத்துக்கும். நோ எடுத்துடுச்சு. ஸ்டைல் ஷீட் உங்களுக்கு வேணும்னு கேட்குது. நெறைய விதமான ஸ்டைல் ஷீட் இருக்கு. நம்ம சிஎஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஆல்ரெடி ப்ளூ கலர்ல காட்டுதா? சிஎஸ் தான் ஆல்ரெடி செலக்ட் ஆயிருக்கு. அதனால என்ட்ரு கொடுத்தோம்னா செலக்ட் ஆயிரும். ஓகேவா? அடுத்து இது வேணுமான்னு கேட்குது. இது நமக்கு தேவையில்ல. நோ கொடுங்க. இல்ல என்ட்ரு கொடுத்தீங்கன்னா நோன்னு செலக்ட் ஆயிரும். இப்போ உள்ள அந்த ஆங்குலருக்கு என்னலாம் ஃபைல்ஸ் எல்லாம் தேவையோ, அதெல்லாம் இப்போ கிரியேட் ஆயிட்டுருக்கு. இப்போ தளபதின்னு அந்த விஜய் லேர்னிங்குள்ள தளபதின்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிருங்க. அதுக்குள்ள ஆங்குலர் ஜேசன்னு ஒண்ணு கிரியேட் ஆயிருக்கு. பேக்கேஜ் ஜேசன், ரீட் மீ இதெல்லாம் கிரியேட் ஆயிட்டே இருக்கு. இப்போ வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போ வந்து இந்த கிரியேட் பண்ணத வந்து நான் விஎஸ் கோட்ல வந்து ஓப்பன் பண்ண போறேன் ஃபோல்டர. விஎஸ் கோட் ஓப்பன் பண்ணிட்டு, ஃபைலுக்கு போயிட்டு ஓப்பன் ஃபோல்டர் இருக்கும். அத கிளிக் பண்ணிட்டு, எங்க நம்ம ஃபோல்டர் கிரியேட் பண்ணோம்? சில என்னன்னு பேர் கிரியேட் பண்ணியிருக்கோம்? விஜய் லேர்னிங். விஜய் லேர்னிங்குள்ள தளபதின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கு. இந்த ஃபோல்டர் தான் எனக்கு தேவை. இதுதான் என்னோட மெயின் ஃபோல்டர். இத நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ட்ரஸ்ட் த ஆத்தர். இப்போ இங்க பார்க்குறீங்களா? இங்க ஒரு தளபதின்னு இருக்கிறது வந்து மெயின் ஃபோல்டர். அதுக்குள்ள எனக்கு 14 ஃபைல்ஸ் இருக்கு. இந்த ஃபைல் தான் ஆங்குலரோட ஃபைல் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? இது என்னென்ன பண்ணணும்னு நான் இப்போ சொல்றேன். ஃபர்ஸ்ட்டு இந்த சோர்ஸுக்குள்ள போய்க்கோங்க. இந்த சோர்ஸுக்குள்ள போங்க. சோர்ஸுக்குள்ள இண்டெக்ஸ் டாட் HTML இருக்குல்ல. இதுதான் நம்மளோட மெயின் HTML பேஜ். ஓகேங்களா? இந்த சோர்ஸுக்குள்ள இருக்கிறதுலாம் நம்மளோட மெயின் டிஎஸ் தான் மெயின் டெக்ஸ்ட் ஸ்கிரிப்ட். ஸ்டைல் சிஎஸ்எஸ் நம்மளோட மெயின் ஸ்டைல் ஷீட். ம். ம். இப்போ ஆங்குலர் நம்மளுக்கு ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ண போறோம். இப்போ டெர்மினல் மேல இருக்கா? டெர்மினல் கிளிக் பண்ணிட்டு, ரன் டாஸ்க் கொடுத்துட்டு, npm :ஸ்டார்ட்ன்னு இருக்கும். அத கிளிக் பண்ணீங்கன்னா, கீழ எக்ஸிக்யூட் ஆகும். இந்த மாரி வரும். லோக்கல்னு ஒரு லோக்கல் ஹோஸ்ட் லிங்க் அது தரும். அத கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாரி ஒரு பேஜ். கங்ராச்சுலேஷன் யுவர் ஆப் இஸ் ரன்னிங். இப்போ எனக்கு ஆங்குலர் ஒர்க் ஆகுது. இத வந்து NGCRT அப்படி நம்ம ரன் டாஸ்க் கொடுத்து பண்ணலாம். இப்படியும் பண்ணலாம். இப்போ சர்வ் குடுத்தேன்னா பில்ட் ஆகுதா? இப்போ எனக்கு ஒரு லோக்கல் ஹோஸ்ட் வரும். அதே மாரி தான். 2மே ஒண்ணு தான். இப்படியும் பண்ணலாம், அப்படியும் பண்ணலாம். வந்துச்சா? இப்போ கிளிக் பண்ணேன்னா, அலோவ் இப்படி இது ஒரு வே, அது ஒரு வே. இது ஒரு வே, அது ஒரு வே. ஓகே. இப்போ வந்து நீங்க ஃபர்ஸ்ட் டைம் தான் ஆங்குலர வந்து இன்ஸ்டால் பண்ணி இது பண்ண செக் பண்றீங்கன்னா, இப்போ உங்களுக்கு எரர் காமிச்சுரும். எதுவும் வொரி பண்ணாதீங்க. அதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த மாரி கிரியேட் பண்ணிட்டோமா? இப்போ நான் NG சர்வ் இல்ல NP ஸ்டார்ட் ரன் பண்ணிட்டேன். ரன் பண்ணும்போது இந்த மாரி எரர் வந்துச்சுன்னா உங்களுக்கு, இதோ இங்க இருக்கு பாருங்க. இங்க இருக்கு பாருங்க. நான் ஹைலைட் பண்ணிடுறேன். செட் எக்ஸிக்யூட் பாலிசி ரிமோட் சைன்டு ஸ்கோப் கரண்ட் யூஸ். இத வந்து உங்களோட டெர்மினல்ல அப்படியே டை எப்படி பண்ணியிருக்கிறோம் அதே மாரி டைப் பண்ணி பேஸ்ட் பண்ணணும். இங்க இருக்கு பாருங்க. இமேஜ்லயும் இருக்கு. இதே மாரி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிருங்க. நான் காட்டுறேன். இத நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். நான் காட்டுறேன்.
இது ஏன் உங்களுக்கு எரர் காட்டுதுன்னா, நம்ம விண்டோஸ்ல ஒரு பாலிசி இருக்கு. எக்ஸிகியூஷன் பாலிசி. ஏதாவது வல்கரபிள் ஸ்கிரிப்ட் ஏதாவது நம்ம டைப் பண்றோம்னா, அதுக்கு ஒரு பாலிசி இருக்கு. அந்த பாலிசிய நம்ப இது இந்த கோட் போடுறோம்னா, அந்த பாலிசி இல்லப்பா. நாங்க ஆத்தென்டிகேஷனோட தான் பண்றோம் அப்படின்னு சொல்லி இதுக்காக. இப்போ இப்ப நான் இங்க அப்படியே பேஸ்ட் பண்ணிடணும். உங்களுக்கு எரர் வந்துச்சுன்னா, இத அப்படியே பேஸ்ட் பண்ணிட்டு இந்த மாரி வரும். இப்போ என்ஜி சர்வ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஆகும். இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்க உங்களுக்கு வரும் இந்த மாரி. ஓகேவா? சரி இங்க இத்தன ஃபைல் இருக்கு. இதெல்லாம் என்ன ப்ரோ? அப்படின்னு கேட்பீங்கள்ல. ஒண்ணு ஒண்ணா எக்ஸ்பிளைன் பண்றேன். மேல இங்க தளபதின்னு இருக்குல்ல. இதான் நம்மளோட மெயில் ஃபோல்டர். இதுக்குள்ள தான் இதெல்லாம் இருக்கு. இந்த விஎஸ் கோட் என்னன்னா, இந்த விஎஸ் கோடுக்கான செட்டிங்ஸ்லாம் இதுக்குள்ள இருக்கும். நோட் மாடியூல்ஸ் என்னன்னா, நம்ப அங்க ஒண்ணு இன்ஸ்டால் பண்ணோம்ல. @angular mod CLI அப்படின்னு இன்ஸ்டால் பண்றோம்ல. உள்ள 333 மாடியூல் இன் 3 மினிட்ஸ் காட்டுச்சுல்ல. அ அ அதுல என்னலாம் 338 மாடியூல்ஸ் இன்ஸ்டால் ஆச்சோ, அது எல்லாமே இதுக்குள்ள இருக்கும். தெரியுதுங்களா? அது எல்லாமே இதுக்குள்ள இருக்கும். அடுத்து பப்ளிக்ன்னு ஒண்ணு இருக்கா? இதுக்குள்ள ஃபேப் ஐகான் இருக்கா? இந்த ஐகான் தான் இந்த மேல ஒரு ஐகான் இருக்குல்ல. தளபதின்னு போட்டு ஒரு ஐகான் இருக்குல்ல. அந்த ஐகான். ஓகேங்களா? இந்த சோர்ஸ்க்குள்ள தான் நம்ம வேலை பார்க்க போறோம். இந்த சோர்ஸ் தான் மெயின் நம்மளுக்கு. இந்த சோர்ஸ்க்குள்ள இந்த ஃபர்ஸ்ட் ஆப் விட்டுருங்க. இண்டெக்ஸ் HTML, மெயின் TS, CSS. இது 3 தான் நம்மளோட இந்த ஃபைலோட மெயினான HTML, டைப்ஸ்கிரிப்ட், CSS. ஓகேங்களா? அடுத்து வந்து இது எடிட்டர் கான்ஃபிகரேஷன். இது என்னலாம் கான்ஃபிகர் பண்ணும் தேவை நம்மளுக்கு அதுக்கெல்லாம் இருக்கும். இது கிட்டுக்காக எதெல்லாம் இப்போ நம்ம அப்படியே சேஞ்ச் பண்றோம்னா, ஏதாவது சேஞ்ச் பண்றோம்னா, ஆ எதெல்லாம் தேவையோ அத மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டு, மிச்சத்தெல்லாம் இக்னோர் பண்றதுக்காக இந்த ஃபைல் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஆங்குலர் ஜேசன் இதுவும் இந்த பேக்கேஜ் ஜேசன் இதுதான் நம்மளோட மெயின் இதுவே. இந்த பேக்கேஜ் ஜேசன்ல தான் என்னலாம் டிபெண்டன்சி எல்லாம் இருக்கு, தேவைப்படுது அதெல்லாம் இருக்கும். ஓகேங்களா? இது வந்து ஆங்குலர் ஜேசன் வந்து இதோட கான்ஃபிகரேஷன். ஓகேவா? இப்ப நான் பூட்ஸ்ட்ராப் இன்ஸ்டால் பண்ணி காட்டுறேன் ஒரு எக்ஸாம்பிள். இந்த ரீட்மீ வந்து நான் ஏதாவது மாத்துனேன்னா, மத்தவங்க யாராவது என் கோடு பார்த்தாங்கன்னா புரியணும்ல. அதுக்காக இன்ஸ்ட்ரக்ஷன் மாரி குடுக்குறதுக்காக, இந்த பேக்கேஜ் லாக் ஜேசன் இருக்குல்ல. இது எதுக்குன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் ஒரு ஒரு புதுசா ஒரு டிஷ் கண்டுபிடிக்கிறேன். அதுல எனக்குன்னு ஒரு ரெசிபி இருக்கும். அந்த ரெசிபிய வந்து லாக் பண்ணி வைக்கிறேன் இங்க. அந்த ரெசிபிய போட்டா மட்டும் தான் இந்த அ டிஷ் வந்து டேஸ்ட்டா இருக்கும். வேற ஏதாவது ரெசிபி ஏதாவது போட்டாங்கன்னா, அது அவ்வளோ டேஸ்ட்டா இருக்காது. இங்க என்ன பண்றாங்கன்னா, பேக்கேஜ வந்து லாக் பண்ணி வைக்கிறாங்க. எதுக்குன்னா கன்சிஸ்டன்சிக்காக. ரியல் டைம் எக்ஸாம்பிள் நான் சொன்னேன்ல. இப்போ வந்து நான் ஒரு டிஷ் கண்டுபிடிக்கிறேன். அந்த டிஷ்ல இருக்கிற நான் யூஸ் பண்ண ரெசிபி யூஸ் பண்ணா மட்டும் தான், ஆ அ அதோட டேஸ்ட் அப்படியே நிலைச்சிருக்கும். வேற ஏதாவது ரெசிபி ஏதாவது புதுசா ஆட் பண்ணேன்னா, டேஸ்ட் மாறும். ஓகேங்களா? அது புரியுதுல்ல? ஓகே. இப்போ இது வந்து நம்ம டைப் ஸ்கிரிப்ட்டோட மெயின் கான்ஃபிகரேஷன். நெக்ஸ்ட்டு அ இத நான் வந்து இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் இது உங்களுக்கு புரியலன்னா விட்டுருங்க. இப்ப நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நான் இப்போ ஒரு வீடு கட்ட போறேன்ப்பா. அந்த வீடு கட்டும்போது எனக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் வேணும். அந்த ப்ளூ பிரிண்ட் தான் இந்த ஆங்குலர் ஜேசன் இருக்கா? இந்த ஆங்குலர் ஜேசனும் டிஎஸ் கான்ஃபிகரேஷன் இருக்கா? டிஎஸ் கான்ஃபிகரேஷன் இருக்கா? இந்த ஆங்குலர் ஜேசனும், இந்த டிஎஸ் கான்ஃபிகரேஷனும் இருக்குல்ல. இதுதான் என்னோட நான் வீடு கட்ட போறவோட ப்ளூ பிரிண்ட். ஓகேங்களா? இப்போ இப்போ நான் வீடு கட்ட ப்ளூ பிரிண்ட் எடுத்துட்டேன். இப்போ அடுத்து என்ன பண்ணணும்? வீட்டுக்கு முன்னாடி எப்படி இருக்கணும் டிசைன்? அதுக்கு தான் இந்த சோர்ஸ்க்குள்ள இருக்கிற HTML. இதுதான் மெயின் ஃப்ரண்ட் டிசைன். இந்த CSS இதுக்கு கலர் அடிக்கிறேன். வாலுக்கு கலர் அடிக்கிறேன். என் வீட்டோட வாலுக்கு கலர் அடிக்கிறேன்.
மெயின் டாட் சிஎஸ்எஸ்ல என் வீட்டுக்குள்ள ஒயரிங் கொடுக்குறேன்ப்பா. இதுங்க ஒயரிங் கொடுக்குறேன். ஓகேங்களா? அடுத்து வந்து இந்த நோட் மாடியூல்ஸ்ன்னு இருக்கா? இதுதான் என் வீட கட்டப் போற டூல்ஸ். இத வச்சு தான் என் வீட கட்டப் போறேன். ஓகேங்களா? ஆ சிமெண்ட்டு அதெல்லாம் இதுக்குள்ள இருக்கும். இத வச்சு தான் என் வீட கட்டப் போறேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன பார்க்க போறோம்னா, ஆ ஒரு பூட்ஸ்ட்ராப் எப்படி ஒரு டிபெண்டன்சி ஆட் பண்றது? இப்போ பூட்ஸ்ட்ராப் ஆட் பண்றோம்னா எப்படி இத ஆட் பண்றது? நம்ம HTML ஆட் பண்ணணும்னா பூட்ஸ்ட்ராப் நான் வந்து மேல லிங்க் கொடுத்தா போதும். இங்க எப்படி பூட்ஸ்ட்ராப் ஆட் பண்றது? அடுத்து டேட்டா பைண்டிங்னா என்னன்னு பார்க்க போறோம். இப்போ பிபிடி ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். அதான் காம்போனன்ட் கிரியேட் பண்ணி சொல்லி தரணுமா உங்களுக்கு? ஓகே வெயிட் பண்ணுங்க. இப்போ இது நான் சொல்ல விட்டேன். ஆப்ன்னு இருக்குல்ல, இந்த ஆப்புக்குள்ள தான் நம்ம இப்ப ஆப்புக்குள்ள இந்த HTML இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் ஒரு காம்போனன்ட். இந்த காம்போனன்ட்ட வந்து இங்க இருக்குல்ல HTML, ஆப்புக்கு வெளிய ஒரு HTML இருக்கும். இதான் மெயினு. இதுக்குள்ள நம்ம லிங்க் பண்ணி வைப்போம். இங்க ஆப் டாட் ரூட்ன்னு இருக்குல்ல, இந்த மாரி லிங்க் பண்ணி வைப்போம். இங்க தான் நம்ம ஆங்குலர் ஒர்க் ஆகும். நான் எக்ஸாம்பிள் காட்டுறேன் இப்போ. ஆப் டாட் HTMLன்னு இருக்கா? இது எல்லாத்தையுமே எடுத்துருங்க. இது நம்மளுக்கு தேவையில்ல. அது சும்மா எக்ஸாம்பிளுக்காக குடுத்துக்குறாங்க. ஆ இங்க ஆப்ன்னு இருக்கும். அத வந்து ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் இன்டர்கேட்டட் டெர்மினல் ஓப்பன் பண்ணு. டெர்மினல் ஓப்பன் பண்ணணும். இங்க என்ன பண்ணணும்னா, இப்ப நம்ம இதுக்குள்ள ஒரு காம்போனன்ட் ஆட் பண்ண போறோம். ஓகேங்களா? என்ஜி ஆ ஜி ஜி ஃபார் ஜெனரேட், சி ஃபார் காம்போனன்ட். ஆங்குலர் ஜெனரேட் காம்போனன்ட். காம்போனன்ட்க்கு ஒரு பேர் வைக்க போறேன் இப்போ. இப்போ ஜில்லான்னு வைக்கிறேன். விஜயோட ஒரு படம். ஜில்லான்னு வைக்கிறேன். இப்போ ஜில்லான்னு ஒரு காம்போனன்ட் அதுக்குள்ள HTML, CSS, JavaScriptன்னு ஒரு 3 ஃபைல் கிரியேட் ஆயிருக்கும். சரி, இப்போ எனக்கு கிரியேட் ஆயிடுச்சு. இங்க பாருங்க. ஆப்புக்குள்ள போறேன். ஜில்லான்னு ஒரு ஃபைல் கிரியேட் ஆயிருக்கு. பார்த்தீங்களா? CSS, HTML. இப்போ நான் இன்னொரு காம்போனன்ட் ஆட் பண்றேன். அதே மாரி ஆப் வந்து ஆல்ரெடி ஓப்பன்ல தானே இருக்கு டெர்மினல். இங்கேயே நம்ம இத பண்ணிடலாம். என்ஜி ஜெனரேட் காம்போனன்ட் என்ன படம்? லியோ இப்படி வைக்கிறேன். இப்போ எனக்கு லியோன்னு ஒரு பேஜ் கிரியேட் ஆயிடுச்சு. ஃபைல் கிரியேட் ஆயிருக்கும். லியோ கிளிக் பண்ணுறேன்னா CSS, HTML வந்துருச்சா? ஓகே. இப்போ இந்த லியோ HTMLல ஆல்ரெடி இருக்கு. லியோ ஒர்க்ஸ். ஜில்லாக்குள்ள ஜில்லா ஒர்க்ஸ் அப்படி இருக்கா? இத 2த்தையுமே இதுக்குள்ள தான் நம்ம ஒர்க் பண்ண போறோம். இத 2த்துமே ஆப் HTML இருக்குல்ல, இதுக்குள்ள கனெக்ட் பண்ண போறோம். அத எப்படி கனெக்ட் பண்ண போறோம்னா, ஆப் காட்டுதா? இங்க காட்டுதா? என்ன கிரியேட் பண்ணியிருந்தேன்? ஜில்லான்னு கிரியேட் பண்ணியிருந்தேன்னா, இந்த காம்போனன்ட் காட்டுதா? இத வந்து அப்படியே கிளிக் பண்ணி கனெக்ட் பண்ணிருவேன். அடுத்து இன்னொன்னு என்ன கிரியேட் பண்ணியிருந்தேன்? ஆப் டாட் லியோ இங்க காட்டுதா கீழ? கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே டைப் ஸ்கிரிப்ட் இது பண்ணணும். இப்போ இங்க ஆட்டோமேட்டிக்கா வந்துச்சா? லியோ ஜில்லா லியோன்னு. ஆ இந்த ரூட் டூல அவுட்லெட் எனக்கு தேவையில்ல. அதனால எடுத்துட்டேன். இப்போ நாங்க ஆட் பண்ணதால இங்க ஆட்டோமேட்டிக்கா வந்துச்சு. இப்படி உங்களுக்கு எம்ப்டியா இருந்துச்சுன்னா நான் காட்டுறேன். இந்த மாரி எம்ப்டியா இருந்துச்சுன்னா, இல்ல இப்போ ஒண்ணே ஒண்ணு தான் இருக்குன்னா, எப்படி நீங்க கண்டெய்னர் ஆட் பண்றதுன்னா, அப்படியே ஆட் பண்ணுங்க. லியோன்னு போட்டீங்கன்னா, இங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோனே வரும். கண்டெய்னர் அப்படின்னு காட்டுது பாருங்க. சிம்பிள். கம்மா. அடுத்து என்ன? ஜில்லா. காட்டுதா இங்க? என்டர் கொடுத்துறேன். வந்துருச்சா? ஓகே. இப்போ வந்து இதுல வந்து என்பி என்ஜி சர்வ். இப்போ வந்து என்னோட சைட்ட வந்து ஓப்பன் பண்றேன். இப்போ வந்து என் சைட் வந்து ஆல்ரெடி ரன் ஆவுது. என் சைட் ஆல்ரெடி ரன்னிங்ல இருக்கு.
தெரியுதா? சில்லா ஒர்க்ஸ், லியோ ஒர்க்ஸ் அப்படின்னு வந்துருச்சு. இப் இப்ப புரியுதா உங்களுக்கு? இந்த ஆப்புக்குள்ள தான் நம்ம எல்லா வேலையும் பார்க்க போறோம். ஒர்க் பண்றது எல்லாமே இந்த ஆப்புக்குள்ள. சரி, அடுத்த செக்ஷன் பார்ப்போம். இந்த இந்த செக்ஷன்ல என்ன பண்ண போறோம்னா, ஒரு அ பூட் ஸ்ட்ராப்ப எப்படி ஆங்குலர்ல எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு பார்க்க போறோம். இப்போ நான் என்ன சொன்னேன்னா உங்களுக்கு, இந்த ஆங்குலர் அட்ஜேசன் தான் இதோட கான்ஃபிகரேஷன். பாக்கெட் டாட் ஜேசன் தான் இதோட டிபெண்டன்சி. இப்ப நான் என்ன பண்ணணும்னா, இங்க டெர்மினல்ல இப்ப நான் ஆட் பண்ண போறேன். பூட் ஸ்ட்ராப் ஆட் பண்ண போறேன். அப்போ npm ஸ்பேஸ் I இன்ஸ்டால் பூட் strp பூட்ஸ்ட்ராப் அப்படின்னு நான் என்டர் கொடுத்தேன்னா, லோட் ஆகும் உங்களுக்கு. தெரியுதா? லோட் ஆகுது. பூட்ஸ்ட்ராப் இப்போ இன்ஸ்டால் ஆயிட்டு இருக்கு. இப்போ ஆடட் டூ பேக்கேஜ் பூட்ஸ்ட்ராப் எனக்கு இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா, இப்போ இந்த பேக்கேஜ் ஆஃப் ஜேசன்ல வந்து பூட்ஸ்ட்ராப்னு இருக்கும் பாருங்க. தெரியுதா? ஃபர்ஸ்ட்டு பூட்ஸ்ட்ராப் இல்ல இதுல. இப்போ பூட்ஸ்ட்ராப் தெரியுதா உங்களுக்கு? வேணா நான் இன்ஸ்டால் பண்ணேன், பூட்ஸ்ட்ராப் இங்க வந்துச்சு. இப்போ நான் கான்ஃபிகரேஷன்ல ஆட் பண்ணணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும்னா, எங்க ஸ்டைல்ஸ்ன்னு இருக்குல்ல, அங்க வந்து பிபிடி ஓப்பன் பண்ணிக்கிறேன். இங்க இருக்கு பாருங்க. இந்த இத அப்படியே காப்பி பண்ணணும். இத நீங்க பாஸ் பண்ணிட்டு அப்படியே டைப் பண்ணுங்க. இதே மாரி டைப் பண்ணணும். இத வந்து இங்க ஸ்டைல்ஸ் இருக்கா? ஸ்டைல்ஸுக்கு இந்த சிஎஸ்எஸ் இதெல்லாம் எது எதோட இங்கெல்லாம் கான்ஃபிகரேஷன் என்னலாம் கான்ஃபிகரேஷன் பண்ணியிருக்காங்க. என்னலாம் பண்ணணும்னு. இங்க வந்து காப்பி பண்ணேன்னா, இதே மாரி பண்ணுங்க. இப்ப ஏன் ஃபர்ஸ்ட் ரெட்ல காமிச்சுச்சுன்னா, அந்த ரெட்ல காமிச்சுச்சுன்னா, இந்த பே இந்த இது ஸ்ட்ரிங் இந்த இது மட்டும் எடுத்துட்டு போறீங்க. பேர் டக்குன்னு வரலையே. ஸ் கோட்ஸ மட்டும் எடுத்து டபுள் கோட்ஸ மட்டும் எடுத்துட்டு போறீங்க. ஓகே. இப்போ வந்து எக்ஸாம்பிள்க்கு ஜில்லா எடுத்துக்கிறேன். ஜில்லால என்னோட HTML எடுத்துக்கிறேன். இத நான் எடுத்துர்றேன். இங்க வந்து பாய்லர் பிளேட் கிரியேட் பண்ணிக்கிறேன். பாய்லர் பிளேட்டுக்குள்ள இப்போ பூட்ஸ்ட்ராப்ல வந்து கிரிட்ன்னு ஒண்ணு சொல்லி தரேன். பூட்ஸ்ட்ராப்ல கிரிட்னா என்னன்னா, ஆ இப்போ வந்து எ ஆ என்கிட்ட 12 சாக்லேட் இருக்கு. ஓகேங்களா? இந்த 12 சாக்லேட்ட 3 பேர் இருந்தா நான் எப்படி பிரிச்சு தரப்போறேன்? 4 பேர் இருந்தா பிரிச்சு தரப்போறேன். அதான் கத. இப்போ கிரிட்ல வந்து 12 காலம் இருக்கும். அந்த 12 காலத்த எப்படி நீ பிரிக்க போற? அதான் கத. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் டிம் கிளாஸ் ஈக்குவல் டூ காலம். ஃபர்ஸ்ட்டு ரோ கிரியேட் பண்ணணும். ஒரு ரோல 12 காலம் இருக்கும். இந்த ரோக்குள்ள டிவ்வு, கிளாஸு, காலம், காலம் 6 அப்படின்னு வைக்கிறேன். உள்ள இந்த மாரி சும்மா டைப் பண்ணி, இதே மாரி ஒரு 2 கிரியேட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ 6 இருக்கு. என்கிட்ட 12 காலம் இருக்கு. இப்போ நான் 6ன்னு வச்சேன்னா, ஆ பாதி பாதியா பிரிஞ்சிருமா? இப்போ
கிளாஸ் ரோ காலம் 6. இப்போ என்ஜி இப்போ நான் திரும்ப பூட் ஸ்ட்ராப் வேர்ட் பண்ணது திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணிட்டேன். எனக்கு வேறு போர்ட்டில் தரும். இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணுறேன். இப்போ தெரியுது அவங்களுக்கு. இங்கே இங்கே வந்து இது வரைக்கும் 12, இது இங்கே வரைக்கும் 6, இதுக்கப்புறம் 6, 12. இது ஃபுல்லாக 12. இந்த பேஜ் ஃபுல்லாக 12. இந்த 12ல் பாதி பாதியாக பிரிச்சுது. இப்போது நான் இங்கே வந்து என்கிட்ட 6 பேர் இருக்காங்கப்பா. 6 பேருக்கு நான் 2 சாக்லேட்டா, என்கிட்ட 12 சாக்லேட் இருக்குது. 6 பேர் இருக்காங்க. ஆளுக்கு 2 சாக்லேட்டாக கொடுக்குறேன். இப்போது இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். 1, 2, 3, 4, 5, 6, 6 பேர் இருக்காங்களா? இப்போது நான் ஓப்பன் பண்ணேன்னா பார்த்தீங்களா? 12 இடம், 12 காலம் இருக்குது. அதுக்கு நான் இப்போ 12 சாக்லேட் இருக்குது. இவங்களுக்கு 2 சாக்லேட் கொடுத்துட்டேன். இவங்களுக்கு 2 சாக்லேட், இவங்களுக்கு 2 சாக்லேட், இவங்களுக்கு 2 சாக்லேட், இவங்களுக்கு 2 சாக்லேட். ஓகேவா? இதான் கான்செப்ட். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டேட்டா பைண்டிங்னா என்ன ஆங்குலரில் அப்படின்னு பார்க்க போகிறோம். டேட்டா பைண்டிங்கில் வந்து ரெண்டு வே இருக்குது. ஒன்று வந்து ஒன் வே டேட்டா பைண்டிங் இருக்குது, 2 வே டேட்டா பைண்டிங் இருக்குது. ஒரு நிமிஷம் ஓப்பன் பண்ணிட்டேன். டேட்டா பைண்டிங்னா என்னென்னா, உங்களோட HTMLக்கும் ஜாவா ஸ்கிரிப்டையும் லிங்க் பண்ணுறீங்க. ஜாவா ஸ்கிரிப்ட்னா இங்கே டைப் ஸ்கிரிப்ட் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். நம்ம HTMLையும் டைப் ஸ்கிரிப்டையும் லிங்க் பண்ணுறது தான் டேட்டா பைண்டிங். எப்படி லிங்க் பண்ணுறோன்னா, ஒன் வே டேட்டா பைண்டிங்னு ஒன்று இருக்குது, 2 வே டேட்டா பைண்டிங்னு ஒன்று இருக்குது. ஒன் வே டேட்டா பைண்டிங்கில் 3 விதம் இருக்குது. ஒன்று வந்து இன்டர்போலேஷன் பைண்டிங், ப்ராப்பர்ட்டி பைண்டிங், ஈவென்ட் பைண்டிங். இது என்னென்னு இதெல்லாம் என்னென்னு ஒன்றா பார்க்கலாம். அதுக்கப்புறம் 2 வே பைண்டிங்னா என்னென்னு பார்ப்போம். இப்போது லியோவில் நான் ஒரு காம்பனன்ட் க்ரியேட் பண்ணியிருந்தேன்ல, அதுக்குள்ளே போய்க்கிறேன். அதுக்குள்ளே நான் ஆல்ரெடி கோட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. இப்போது இன்டர்போலேஷன் ஓகேங்களா? அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். இப்போது நான் இங்கே இது எல்லாமே ஃபுல்லாக என்ன பூட் ஸ்ட்ராப்பில் ஒரு ரோ க்ரியேட் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து ஒரு ரோவில் வந்து 12 காலம் வரும். அந்த 12 காலத்தை வந்து நான் 3 பிரிக்கிறேன். 3 பிரித்தா எனக்கு எத்தனை வரும்? 3 4 12. அப்போ வந்து 4 காலமாக வரும். 12 காலத்தை நான் ஒரு ரோவில் 12 காலம் இருக்கும். ஒரு காலத்துக்கு வந்து 3ன்னு வேல்யூ செட் பண்ணுறேன். அப்படின்னா 3 4 12. அப்போ வந்து எனக்கு 4 காலம் வரும் பேஜில். அதான் இங்கே காலம் 3ன்னு போட்டிருக்கேன். இதுக்குள்ளே பேராகிராஃபுக்குள்ளே இன்டர்போலேஷன் டேட்டா பைண்டிங் அப்படின்னு போடுறேன். ஒரு ஹெட்டிங் போடுறேன். இங்கே வந்து இன்னொரு பேராகிராஃப் டேக் ஓப்பன் பண்ணி மை டிபார்ட்மெண்ட் இஸ் 2 பேரந்திசிஸ் பிராக்கெட் ஓப்பன் பண்ணி டிபார்ட்மெண்ட்டுன்னு போட்டிருக்கேன். டெப்த்துன்னு போட்டிருக்கேன். டிஇபிடின்னு போட்டிருக்கேன். ஓகேங்களா? இந்த 2 பேரந்திசிஸ் ஓப்பன் பண்ணி போடுறது தான் இன்டர்போலேஷன். இது என்னன்னா, ஒரு வேல்யூ நான் முன்னாடி டைப் ஸ்கிரிப்டில் செட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து இங்கே நான் கால் பண்ணுறேன். அவ்வளோதான். இதை போடும்போது அது வந்துடும். இப்போ நான் டைப் ஸ்கிரிப்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். லியோவோட டைப் ஸ்கிரிப்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் டைப் ஸ்கிரிப்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த எக்ஸ்போர்ட் கிளாஸ் லியோ ஓகேங்களா? இது ஆல்ரெடி இன்பில்ட் லியோன்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறேன். அதுக்குள்ள டிபார்ட்மெண்ட் டிஇபிடி டெப்த்துக்கு வந்து ஸ்ட்ரிங்கில் சிஎஸ்சின்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? சிஎஸ்சின்னு ஒரு வேல்யூ கொடுக்குறேன். அடுத்து வந்து டிபார்ட்மெண்ட்டுக்கு ஸ்ட்ரிங்குன்னு போட்டு நல் வேல்யூ கொடுக்குறேன். அடுத்து வந்து கலர்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி அதுக்கு வந்து ஸ்ட்ரிங்கு பிஜி பிரைமரின்னு கொடுக்குறேன். பிஜி பிரைமரினா பூட் ஸ்ட்ராப் பொறுத்த வரைக்கும் ப்ளூ கலர் ப்ரொடியூஸ் பண்ணும். பேக்ரவுண்ட் கலர் பிரைமரி, அதுதான் இதுக்கு அர்த்தம். பூட்ஸ் HTML, CSS, பூட் ஸ்ட்ராப் இது 3மே தெரிஞ்சாதான் ஆங்குலர் வந்து நல்லாவே புரியும் உங்களுக்கு. இதுதான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த டிஇபிடிக்குள்ள அதுக்கு நான் சிஎஸ்சின்னு டிபிபிடி வேரியபிளுக்கு வந்து சிஎஸ்சின்னு நான் வந்து கொடுத்துருக்கேன். அதை வந்து HTML வந்து நான் கால் பண்ணுறேன். எப்படி கால் பண்ணுறேன்னா, டபுள் பேரந்திசிஸ் ப்ராக்கெட்டில் கால் பண்ணுறேன். இந்த பேர் தான் இன்டர்போலேஷன். இப்போ நான் கீழே இருக்கிறது எல்லாத்தையுமே எடுத்துடுறேன். இதை மட்டும் உங்களுக்கு காட்டுறேன்.
இப்போ இத மட்டும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இது நம்ம முன்னாடி நான் உங்களுக்கு எக்ஸாம் காட்டுனது. 12, 12ஆ பிரிஞ்சிருக்கு. நான் 3ன்னு வச்சிருக்கேன். இங்க இவ்ளோ ஸ்பேஸ் எடுத்துக்குது. இன்டர்போலேஷன், டேட்டா பைண்டிங். ஃபர்ஸ்ட் ஒரு பேராகிராஃப்ல இன்டர்போலேஷன், டேட்டா பைண்டிங் குடுத்துருக்கேன். மை டிபார்ட்மெண்ட் இஸ் டிஇபிடின்னு குடுத்தேன். டபுள் பேராலிசிஸ்ல நல்லா பாருங்க. தெரியுதா? டிஇபிடின்னு குடுத்துருக்கேன். டைப் ஸ்கிரிப்ட்ல வந்து இங்க சிஎஸ்சின்னு குடுத்துருக்கேனா? டைப் ஸ்கிரிப்ட்ல வந்து சிஎஸ்சின்னு குடுத்துருக்கேன். இந்த டிஇபிடில இந்த சிஎஸ்சி வந்து ஆட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? அதுதான் இங்க வந்து மை டிபார்ட்மெண்ட் சிஎஸ்சி. இது ஒன் வே டேட்டா பைண்டிங்ல வந்து ஒரு மெத்தட் இன்டர்போலேஷன். அடுத்தது வந்து ப்ராப்பர்ட்டின்னு ஒண்ணு இருக்கு. ப்ராப்பர்ட்டி என்ன பண்ணுவோம்னா, ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ள நம்ப இது பண்ணுவோம். இங்க தெரியுதா? இப்போ வந்து அதே மாரி காலம் 3ன்னு போட்டு ஒண்ணு கிரியேட் பண்ணிக்கிறேன் டிவ் டேக்கு. டிவ் டேக்குள்ள பேராகிராஃப் ஒண்ணு ப்ராப்பர்ட்டி டேட்டா பைண்டிங்னு ஒரு ஹெட்டிங் பேராகிராஃப் கொடுத்து இத எழுதிக்கிறேன். அடுத்தது ஒரு இன்புட் டேக் கிரியேட் பண்ணி அதுக்கு வந்து வேல்யூ ஈக்குவல் டூ டெப்த்னு போட்டுருக்கேன். வேல்யூ வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஸ்கொயர் பிராக்கெட்ல போட்டுருக்கேன். ஓகேங்களா? வேல்யூ ஈக்குவல் டூ டிபிடினா என்ன வரும்னா, இப்போ நான் இங்க போய்க்கிறேன். டைப் ஸ்கிரிப்ட் போய்க்கிறேன். இங்க வந்து வேல்யூ நான் என்ன குடுத்துருக்கேன்? வேல்யூ ஆஃப் டிஇபிடினா என்ன குடுத்துருக்கேன்? சிஎஸ்சி. இப்போ இங்க நான் என்ன பண்றேன்னா, டி டிஇபிடியோட வேல்யூவ நான் கேட்குறாங்க. இது வந்து இன்னொரு மெத்தட். ஒன் வே டேட்டா பைண்டிங் இங்க டைரக்ட்டா வந்து டிஇபிடி குடுத்தா அதோட வேல்யூ வந்துருது. இங்க நான் என்ன பண்ணி ஸ்கொயர் பிராக்கெட்ல வேல்யூ ஈக்குவல் டூ டெப்த். அப்ப இங்க என்ன வரும்? கீழ இருக்கிறத நான் எடுத்துடுறேன். இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இங்க சிஎஸ்சின்னு வந்திருக்கா? டிஇபிடி குடுத்துருக்கா, சிஎஸ்சின்னு வந்திருக்கு ஆட்டோமேட்டிக்கா. வேல்யூ ஈக்குவல் டூ அடுத்து ஒரு டிவ் டேக் ஓப்பன் பண்ணியிருக்கு. அத வந்து குளோஸ் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ள எதுவுமே போடல. ஓகேங்களா? அது ஸ்டைலுக்கு குடுத்துருக்கேன். ஹைட் என்ன, விட்த் என்ன குடுத்துருக்கேன். இங்க கிளாஸ்ன்னு போட்டு கலர்ன்னு ஒண்ணு குடுத்துருக்கேன். அப்போ இந்த கிளாஸ் என்ன இது பண்ணியிருக்கேன். கிளாஸுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கேன், இந்த கலர வந்து நான் கூப்பிடுறேன். பேக்கிரவுண்ட் பிரைமரி அப்படின்னு கூப்பிடுறேன். பிரைமரினா ப்ளூ கலர் வரும். நம்ம எப்பவுமே HTMLல பூட்ஸ்ட்ராப் எப்படி அப்ளை பண்ணுவோம்னா, கிளாஸ் ஈக்குவல் டூ பிஜி பிரைமரி அப்படின்னு. அதனால என்ன பண்ணிருக்கோம்னா, இங்க வந்து ஒரு ஸ்கொயர் பிராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டு கிளாஸ்ன்னு போட்டுட்டு க்ளோஸ் பண்ணிட்டு ஈக்குவல் டூ கலர்ன்னு போட்டுருக்கோம். கலர கூப்பிடும்போது ஆட்டோமேட்டிக்கா கலர் என்ன பிஜி பிரைமரி போட்டுருக்கேன். அந்த பிஜி பிரைமரி இங்க அப்ளை ஆயிடுது. அப்ளை ஆன உடனே இங்க ஹைட் விட்த் செட் பண்ணியிருக்கோம். அது ஹைட் எக்ஸ் செட் பண்ண மாரியே வந்திருக்கு. பிஜி பிரைமரி ப்ளூ கலர் பாக்ஸ் கிரியேட் ஆயிருக்கு. இது வரைக்கும் புரிஞ்சுதா? அடுத்து அடுத்தது 2த்துமே நான் ஒண்ணா சொல்லிர்றேன். அடுத்து வந்து ஈவென்ட். ஒன் வே டேட்டா பைண்டிங்ல ஈவென்ட்ன்னு ஒண்ணு இருக்கு. இது 3வது டைப்பு. ஒன் வேலயே 3வது டைப்பு. இதுல நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த இந்த பேக்கெட் யூஸ் பண்ணுவோம். அந்த பேக்கெட் பேர் என்னதுடா? இந்த பிராக்கெட் யூஸ் பண்ணுவோம். இங்க என்ன பண்ணியிருக்கேன்னா, அதே மாரி ஒரு டிவ் டேக் ஓப்பன் பண்ணி அது காலம் 3ன்னு பிரிச்சிருக்கேன். Pல வந்து ஈவென்ட் டேட்டா பைண்டிங் வச்சிருக்கேன். ஒரு பட்டன் கிரியேட் பண்ணிக்கிறேன். அந்த பட்டன்ல கிளாஸ் பிடிஎன் ஈக்குவல் டூ சக்சஸ். இது வந்து பூட்ஸ்ட்ராப் யூஸ் பண்ணியிருக்கேன். பிடிஎன் சக்சஸ்னா கிரீன் கலர்ல ஒரு பட்டன் கிரியேட் ஆகும். அந்த பட்டனுக்கு பக்கத்துல கிளிக் ஈக்குவல் டூ வெல்கம். ஓ! அத தொடும்போது வெல்கம்னு ஒரு ஃபங்ஷன வந்து கால் பண்றேன் இங்க. இது தொடும்போது இந்த வெல்கம்னு ஒரு ஃபங்ஷன வந்து கால் பண்றேன். இங்க வந்து இந்த பட்டனுக்கு வந்து மேஜிக் ஷோன்னு ஒரு பேர் வைக்கிறேன். ஓகேங்களா? அப்புறம் இங்க வந்து செலக்ட் டேக் செலக்ட் டேக் வச்சு என்னெல்லாம் ஆப்ஷன் இருக்கு. ஆ ஆப்ஷன் கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த செலக்ட் டேக் உள்ள சேஞ்சுன்னு ஒண்ணு ஒரு ஈவென்ட்ட கிரியேட் பண்ணி, அதுக்குள்ள ஆ டிபிடி சேஞ்ச் ஈவென்ட். இது தொடும்போது இது நடக்கணும் அப்படின்னு பண்ணியிருக்கேன். இப்போ நான் வந்து இத வெல்கம்னு ஒண்ணு ஒரு ஃபங்ஷன் கிரியேட் பண்ணியிருக்கேனா, அப்ப இத கிளிக் பண்ணும்போது என்ன அலர்ட் வரும். இப்போ டிபார்ட்மெண்ட் சேஞ்சுன்னு ஒண்ணு பண்ணியிருக்கேனா, இப்போ டிபார்ட்மெண்ட் ஒண்ணு ஒண்ணா மாத்தும்போது எனக்கு அலர்ட் வரும். ஈவென்ட் எதுக்கு குடுத்துருக்கேன்னா, இது நடக்கும்போது இன்ஸ்டன்ட்டா இது பண்றதுக்காக. இப்ப நான் இத கிளிக் பண்ண உடனே எனக்கு நடக்கணும். இத கிளிக் பண்ணும்போது நடக்கும். அத கிளிக் இதுக்கு என்னலாம் ரிலேட்டடா இருக்கோ அத கிளிக் பண்றதுக்காக நான் எக்ஸாம்பிள் காட்டுறேன்.
இதுதான் அது. இந்த மேஜிக் ஷோ. இதான் பிரைமரி. சாரி சக்சஸ். இத நான் கிளிக் பண்றேன். அலர்ட் வருதா? வெல்கம் டூ ஆங்குலர் மேஜிக் ஷோ. அடுத்து சிஎஸ்சின்னு இருக்கா? இதுக்குள்ள டிராப் டவுன் நான் இது செலக்ட் டேக் யூஸ் பண்ணி ஆப்ஷன்ஸ் இது பண்ணி செலக்ட் பண்ணியிருக்கேனா? ஆப்ஷன் யூஸ் பண்ணி இத டேட்டா குடுத்துருக்கேனா? இப்போ நான் ஐடிக்கு மாத்துனேன்னா மேல வரும். டிபார்ட்மெண்ட் சேஞ்ச்டு ஐடி. இது வருதா? இது பேர் தான் ஈவென்ட் டேட்டா பைண்டிங். இப்போ 2 வே டேட்டா பைண்டிங்னா என்னன்னு பார்க்க போறோம். ஒரு டிம் கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த டிம் கிளாஸ வந்து காலம் 3ன்னு ஒரு செப்பரேஷன் பண்ணியிருக்கேன். அப்புறம் பி டேக்ல வந்து 2 வே டேட்டா பைண்டிங்னு குடுத்துருக்கேன். இப்போ இன்புட் டேக்ல டெக்ஸ்ட்ன்னு குடுத்துருக்கேன். டைப் என்ன டெக்ஸ்ட்ன்னு குடுத்துருக்கேன். அப்புறம் இங்க புதுசா ஒண்ணு இருக்கா? என்ஜி மாடல். இதுதான் 2 வே டேட்டா பைண்டிங்கோட இது. ஒரு ஸ்கொயர் பிராக்கெட் அதுக்குள்ள சி பிராக்கெட் அதுக்குள்ள என்ஜி மாடல். ஓகேவா? ஈக்குவல் டூ டிஇபிடின்னு குடுத்துருக்கீங்க. இப்போ டிஇபிடின்னா என்ன? இங்க நான் டைப் ஸ்கிரிப்ட்ல என்ன குடுத்துருக்கேன்? டிஇபிடி ஸ்ட்ரிங் சிஎஸ்சி. அப்ப அங்க சிஎஸ்சின்னு வந்துருமா? இங்க வந்து சிஎஸ்சின்னு வந்துருமா? ஓகே. அடுத்து வந்து ஒரு பேராகிராஃப் டேகுக்குள்ள டிஇபிடின்னு குடுத்துருக்கேன். டிபார்ட்மெண்ட்னு குடுத்துருக்கேன். இது இங்க வேணாம். இத வந்து நான் இங்க குடுக்குறேன். இதுவரைக்கும் இத எடுத்துறேன். இத மட்டும் காட்டுறோம். இன்புட் டைப் என்ஜி மாடல். இதுதான் 2 வே பைண்டிங்கோட இது. டிஇபிடி இருக்கா? இப்போ இங்க வந்து சிஎஸ்சி வந்துருச்சா? இதுதான் கடைசி இது. 2 வே டேட்டா பைண்டிங் சிஎஸ்சின்னு வந்துருச்சா? அடுத்து செலக்ட்ன்னு ஒண்ணுத்துக்குள்ள என்ஜி மாடல் ஈக்குவல் டிபார்ட்மெண்ட் வரும். இப்போ டிபார்ட்மெண்ட் குள்ள வேல்யூ சிஎஸ்சி, ஐடி, மெக் இதெல்லாம் பண்ணியிருக்கேன். கீழ பேராகிராஃப் குள்ள டிபார்ட்மெண்ட். இந்த டிபார்ட்மெண்ட்ட வந்து இங்க இது பண்றேன். இப்போ சாரி. இப்போ இப்படி இருக்கா? இப்போ இங்க இது இருக்கா? இப்போ நான் மெக்க டைப் பண்ணேன்னா, இங்க மெக்குன்னு கீழ வருதா? ஏன் மெக்குன்னு இங்க கீழ வருது? இப்போ HTMLலேருந்து டைப் ஸ்கிரிப்ட் போயிட்டு திரும்ப HTMLக்கே வருது. தெரியுதா? நம்ம ஃப்ரண்ட் பேஜுக்கே வருது. இதான் 2 வே டேட்டா பைண்டிங். இப்போ நான் சிஎஸ்சின்னு இங்க இருக்கா? இத மாத்துனேன்னா எல்லா இடத்துலயும் மாறும். நோட் பண்றீங்களா? இப்போ நான் இங்க என்ன டைப் பண்ணாலும் இங்க எல்லாமே மாறும். இதான் 2 வே டேட்டா பைண்டிங். அப்டேட் ஆகும். ஃப்ரண்ட் எண்டுக்கு. இப்போ மெக் இருக்கிறது ஐடி மாத்திரம் இங்க மாறும். இங்க வந்து இது இல்ல. இந்த லியோ HTML இருக்கா? இங்க டிபார்ட்மெண்ட் போட்டிருக்கேன். நான் இங்க போட்டிருக்கறதுனால அங்க வந்து காட்டுது. இப்போ நான் இத எடுத்துட்டேன்னா என்ன பண்ணும்? எடுத்துட்டுனாலுமே இப்போ மெக்குன்னு இருக்கா? காட்டல. இப்போ இது அப்டேட் ஆகுது. ஸோ இது 2 வேனா என்னன்னா, HTMLலேருந்து டைப் ஸ்கிரிப்ட் போயிட்டு திரும்ப HTMLயே வரும். 1 வேனா என்னன்னா, HTMLலேருந்து டைப் ஸ்கிரிப்ட்லேருந்து HTML போகும். இதுதான் 1 வே. HTML டூ டைப் ஸ்கிரிப்ட் கனெக்ஷன். அதான் 1 வே. HTML டூ டைப் ஸ்கிரிப்ட் டூ HTML. இதுதான் 2 வே.